சேர்த்து கை தட்டுவார் என்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த வளாகத்திற்குள் நுழைந்ததிலிருந்து நான் ஆச்சரியங்களால் திளைத்து போயிருக்கிறேன். இங்கே வந்தவுடன் பார்வையாளர்களை எப்படி உட்கார வைத்திருக்கிறார்கள் என்று நான் பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா என்பது பெற்றோர்களுக்கானதுதான். ஆனால் அந்த பெற்றோர்களை பின்னால் உட்கார வைத்து விட்டு மாணவர்களை முன்னால் உட்கார வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் இந்த பள்ளி மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதிலேயே கவனமாக இருக்கிறது என்பதை இந்த அரங்கமே நமக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் எந்த கூட்டத்தில் போனாலும் எவ்வளவு நேரம் பேசலாம் அப்படின்னு கேட்டிருப்பேன். ஆனா இப்போ கொஞ்ச நாள் அந்த மாதிரி கேட்கறது இல்ல. நிறுத்துருங்க. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல போய் நான் எவ்வளவு நேரம் பேசலாம்னு கேட்டேன். அங்க இருக்கிற பசங்களா, ஐயா நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசலாம் ஐயா, நாங்க 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நீங்க தனியா பேசுங்கிறத பத்தி எவ்வளவு ஆட்சேபம் வேண்டாம். அதனால பேச்ச கேட்கிற மனநிலையில நீங்க இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல இல்லையா. அதனால நான் லைட் மேட்ல சொல்ற முதல்ல ஆடியன்ஸுக்கு லைட் போடுங்க, நான் முகத்தை பார்த்துக்கிட்டே பேசணும். மனநிலை முக்கியம். இப்ப நிறைய லேடிஸ் இங்க இருக்காங்க, ஒரு 2 பேரும் முன்னால கூப்பிட்டு 2 பேருக்கு 6 பருப்பு புளி மிளகா எல்லாம் கொடுத்து சாம்பார் வைங்க, 2 சாம்பார் ஒன்னா இருக்கா வேற வேற இருக்குமா, வேற வேற மாதிரி ஆம்பளைங்களாம் சொல்றாங்க. நாங்க தானே சாப்பிடுறோம், எங்களுக்கு கேளு ஏன் வேற வேற இருக்கு. ஒரே கடையில அவங்க பருப்பு புளி மிளகா ஒரே மாதிரி சமைக்கிறாங்க, ஏன் வேற வேற இருக்குது. கை பக்குவமா ஏமாத்திருக்கீங்க. கை பக்குவம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது தெரியுமா. சமையலுடைய ருசி உப்பில் இல்லை, பருப்பில் இல்லை, புளியில் இல்லை, சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்கிறது. எங்க அம்மா சமைக்கும் போது என் பையனுக்கு சாம்பார்னா பிடிக்கும், போடுவோம் சூடா வந்துடும் சாப்பிடுவோம், சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா அந்த சாம்பார் வேற மாதிரி இருக்கும். அதை விட்டு சனி இதுக்கு வச்சு கொட்டியே வாழை எல்லாம் வீடா போதும் அப்படி சாப்பிட்டாங்கன்னா அந்த சாம்பார் வேற மாதிரி இருக்கும். அப்ப சமையலுக்கே மனநிலை முக்கியம்னா ஒரு பேச்சை கேட்கறதுக்கு மனநிலை முக்கியமா இல்லையா. இந்த பள்ளிக்கூடத்தினுடைய 30வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு நான் ஃபாதர்ட்ட எவ்வளவு நேரம் பேசலாம் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா இந்த பெற்றோர்கள், ஏன்னா ஒரு பரபரப்பான உலகத்துல நம்ம வாழ்றோம். மெட்ராஸ்ல காலையில 8 மணிக்கு 6 வீட்டுக்கு இருந்தீங்கன்னா, மெட்ராஸ்ல திண்டிவனத்துல கூட வச்சுங்க 8 மணிக்கு 6 வீட்டுக்கு போய் ஓடிட்டே இருக்கும். அது இந்த வீட்டுல ஸ்கூலுக்கு போற குழந்தை வச்சுக்க, ஷூவை காணும், சாட்சி காணும், கையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு கொடுத்த மாதிரி இருக்கு, ஜென்மத்துக்கு சாப்பிட வேண்டிய அப்படி வெளிச்சு போட்டு தின்னு ஆட்டோக்காரன் தின்னு ஆட்டோ வரைக்கும் தொட்டிக்கிட்டே போய் கூட்டி ஒரு நாள் அவசரத்துல ஆட்டோக்காரனுக்கு கூட்டிருச்சு. அவன் சாப்பிட்டு நாளைக்கு வரட்டான்னு போறான். அந்த டையை போட்டு பீர்க்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு ஆட்டோக்குள்ள திணிச்சு அந்த ஆட்டோக்குள்ள அப்படியே ஸ்கூலுக்குள்ள கொட்டி அங்க ஒரு மிஸ் போட்டு அப்படின்னு குழந்தைக்கு பேசணும் தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அதனாலதான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசல் நின்று பாருங்க, பெல் அடிச்சோட எல்லா பேரும் தீ பிடிச்ச விட்டு தப்பி நேரம். அதே காலையில ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்டு போற மாதிரி போவோம். பிடிக்கும்ல. அப்போ ஒரு விஷயத்தை புரிச்சு செய்யணும். நான் எதை பாராட்டுவது என்று தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிற அந்த ஃபாதர் அந்த ஆண்டறிக்கையை பிரசன்ட் பண்ண விதம், ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் கவனம் செலுத்துவது. ஒரு விழா நடத்தும் போது இந்த பிரைஸ் சர்டிபிகேட் மாறிடும். சரி அப்புறம் எடுத்துக்கோ, உன் பேர் இல்லையா அப்புறம் சொல்லுவாங்க. அது கூட மாறக்கூடாது. அந்த பிரைஸ் சர்டிபிகேட் ஒரே பேக்ல கொடுத்தீங்களே, அங்க நிக்கிறீங்க நீங்க. ஒன்னே நான் கவனிச்சு ஆச்சரியப்பட்டு போனேன். நான் இங்கே கொடுத்து விட்டு போகவில்லை, கற்றுக்கொண்டு போகிறேன் என்று சொன்னால் அது சரியாது. ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துற ஒருத்தர் கடைசியா இந்த மொபைல் போன் வந்து ஒரு மெசேஜ் சொல்லிட்டு இருந்தீங்களா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கிற மாணவர்களே, கல்வினா என்ன உங்களுக்கு நிறைய டெபினிஷன் தெரியும். நான் இன்னைக்கு சொல்லிட்டு வரேன். கல்வினா என்ன? 3 எழுத்து கா இல் வி, 3 எழுத்து தானே கல்வி. இந்த 3 எழுத்தை மாத்தி மாத்தி போட்டு எத்தனை வார்த்தை உருவாக்கலாம்? கல், கவி, வில். 3 வார்த்தை வரும். இந்த 3 எழுத்தை வச்சு 3 வேர்டு உருவாக்கலாம். கல், கவி, வில். கல்வினா என்ன தெரியுமா? ஆரம்ப கல்வி கல்வியில் எழுத்து மாதிரி இருக்கணும். கல். உயர்நிலை கல்வி கவி மாதிரி இருக்கணும், நீ என்ஜாய் பண்ணணும், நீ இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். மேல்நிலை கல்வி வில்லு மாதிரி இருக்கணும், நீ எங்க போய் சேர்க்கணுமோ அங்க போய் சேர்க்கணும். அதுக்கு பேர் தான் கல்வி. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இத சரியா சொல்ற இடம் இந்த பள்ளிக்கூடம் இல்லையா? சரியா சொல்ற இடம் இந்த பள்ளிக்கூடம். எக்ஸ்பிளனேஷன்
இப்ப சரியா சொல்றதுக்கு தான் ஆள் இல்ல நாட்டுல. மெட்ராஸ்ல ஒரு இடத்துல எழுதி போட்டுருக்கான், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருவோம். கொஞ்சம் பேர் தான் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு அது ரைட்டு மாதிரி தெரியுது. உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாது, எப்படி எழுதி அனுப்பும்? இது கூட பரவாயில்ல, இன்னொன்னு எழுதிக்கிறான் தெரியுமா, கவர்மெண்ட்ல எழுதுவான் அபாயம். அபாயம் நமக்கு ரிட்டையர் இல்லையா, அபாயம் போட்டான், அது கீழே போட்டுறான் எச்சரிக்கை. இதுதான் அபாயம் போட்ட, அந்த எச்சரிக்கை போட தேவையில்ல, அது கீழே போட்டுறான் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. என்ன அபாயம், என்ன எச்சரிக்கை, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. அது கீழே எழுதிக்கிறான் தொடாதே. பக்கமே நம்ம ஏன் தொடங்கணும்? நீதான் அபாயம்னு போட்ட, எச்சரிக்கை வேற போட்ட, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாயுது வேற போட்ட, அது கீழே தொடாதே. அது கீழே இன்னொன்னு எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள். ஏன்னா 1000 வாட் மின்சாரத்தை தொட்டா செத்துவோம் நமக்கு தெரியாது. அதுக்கு அதான் சூப்பர், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் செத்து போவானே, நீ எவ்வளவு தண்டிக்க போற? பின்னா ரொம்ப டீட்டெயிலா எழுதுறோம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. இன்றைக்கு இப்போ நான் இப்ப பேசுறேன்ல, நான் தொடங்கும் போது அன்பார்ந்த ஃபாதர் அப்படின்னு அழகாக கலோக்கியால பேசிட்டு, தூய தமிழ்ல பேசிட்டு திடீர்னு கலோக்கியால வந்துட்டேன். ஏன்? இந்த அவை முழுக்க என் பேச்சை கவனிக்க வேண்டும். ஆங்காங்க இருக்கிறவர்களும் இந்த மேடையை கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டும். இவர் வந்திருக்காரு, என்ன சொல்றாங்க, எல்லா பரபரப்பு டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ ப்ரோக்ராம் மேக்கப் அது இது டென்ஷன்ல இருக்கும். எல்லாரும் இந்த பக்கம் இருக்கணும்னா என் லாங்குவேஜ் ஸ்டைல நான் மாத்தணும். நான் மாத்துறேன் இல்லையா, தூய தமிழ்ல பேசாம அப்பப்ப நான் என்ன பண்றேன், கலோக்கியலா பேசுறேன் இல்லையா. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப நான் தூய தமிழ்ல பேசுறதுனால இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுல போய் நீ வீட்டுல தூய தமிழ்ல பேச முடியுமா? இப்ப வீட்டுக்கு போனா அம்மா இப்ப நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, பசிக்கு சாப்பாடு போடுவோம் சொல்றேன். அதை விட்டுட்டு அன்புள்ள தாயார் அவர்களே, இப்பொழுதுதான் நான் விழா முடித்து வந்திருக்கேன், எனக்கு உணவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பைக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாமா? நல்லா தானே ஸ்கூலுக்கு போன கேட்கவே கேட்கறான். இப்ப ரோட்ல போற ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனை கொண்டு ஆஸ்பத்திரி சேர்ந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, பிளட்ல அவசாச்சு தான் சொல்லுவோம். அங்க போய் தூய தமிழ் பற்றோட மருத்துவர் அவர்களே, சற்று முன்னே விபத்து நடந்த காரணத்தினால், இவங்க ரத்தம் போயிருக்கிற காரணத்தினால் சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக்கொள்றாங்க, அவன் செத்துப்போம். அப்போ தூய தமிழில் பேசுவது மட்டுமல்ல தமிழ் பற்று. தமிழுக்கு ஒரு தூய்மை கேட்டு வந்தால் துணிக்கிறோமே, அதற்கு பயன்தான் தமிழ் பற்று. அது மாதிரி இது நான் தொடர்ந்து பேசுறதுக்கு நிறுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உண்மையிலே அந்த அங்க உட்கார்ந்தும் போது இந்த இடத்துல பேச்சு எடுபடாது, ஏன்னா ஒரு செலிபிரேட்டிங் மூட்ல இருக்காங்க, ஒரு க்ரோட்டிங் பாப்புலேஷன் இருக்கு, பேச்சு எடுபடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனால் இந்த முன்னால் உட்கார்ந்து இருக்கிற இந்த மாணவர்களின் உற்சாகம் எதையாவது இந்த மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. அதற்காக இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த செலிப்ரேஷன் எதுக்கு, இந்த செலவு எதுக்கு, நான் எதுக்கு, இந்த பயணம் எதுக்கு தெரியுமா? நாளைக்கு மான்ஃபோர்ட் பள்ளியில இருந்து ஒரு பையனை வேற ஒரு இடத்துக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டா இந்த ஃபங்க்ஷன் வெற்றி இல்லையா? சார் முடியுமா சார்? கவலையே படாத, ஒண்ணு வேணாம். இப்ப நான் பேசுறேன்ல, நான் சில பேப்பர்லாம் எழுதி எடுத்து வந்தேன், இதெல்லாம் சொல்லலாம். இங்க வந்து பார்த்தேன், இந்த சிச்சுவேஷன் பார்த்தேன், இந்த சந்தோஷத்தை பார்த்தேன், இந்த உற்சாகத்தை பார்த்தேன், உங்க ஆற்றலை பார்த்தேன், உங்க ஃபாதர் இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்கிற ஒவ்வொன்றையும் நேர்த்தியை பார்த்தேன். அதெல்லாம் வை, நேர பசங்கிட்ட பேசவும் வச்சு இந்த ஸ்கிரிப்ட மைண்டுக்குள்ள மாத்திரம் இல்ல. இந்த டேலண்ட் எப்படி தெரியுமா வச்சு ஒரே நாள்ல வந்தாரு. நான் முதல்ல பேசுற கதையை சொல்றேன். நான் 5th படிக்கும்போது எங்க ஸ்கூல் மகாத்மா காந்தி ஒரு பேச்சு போட்டி, எங்க தமிழ் வாத்தியார் மகாத்மா காந்தி ஃபுல்லா எழுதி கொடுத்தாரு. எங்க அப்பா வேற புது பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்தாரு. என்ன பையன் பேச்சு போட்ட கலந்துறானே, எங்க ஸ்கூல்ல தான் பேச்சு போட்டி நடக்குது. எல்லா ஸ்கூல் பையன் வந்துடுறான், எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்துட்டாங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. ஆல்பபெட் படி அருள் பிரகாஷ் முதல்ல உட்கார வச்சிட்டாங்க. எங்க ஹெட்மாஸ்டர் சொல்றாரு, இப்பொழுது நம் பள்ளியில் பேச்சு போட்டு ஆரம்பிக்கும் பொழுது நம் பள்ளி மாணவன் திரு அருள் பிரகாஷ் பேசுவாங்க. 5th படிக்கும்போது ஹெட்மாஸ்டர் திருன்னு சொன்னா அதுல ஒரு சந்தோஷம் வந்து நின்றார். இந்த மாதிரி ஒரு போடியம், முதல் போடியத்துக்கு நான் நிக்கிறேன் பைக் முன்னாடி. இப்பதான் போடியம் பேப்பர் வைக்கிறதுக்கு ஆரம்ப காலத்துல நடுக்க தெரியாம இருக்கிறது, இதை கெட்டிமா குடிச்சோம் அப்படி ரெண்டு பேச கடை மகாத்மா காந்தி பத்தி பேசுறேன். சூப்பரா பேசுற பேச அவர் யார் சுட்டாங்க எப்ப சுட்டாங்கன்னு மறந்துட்டேன், மறந்து போச்சு. இதே மட்டும் ஓடு கத்தினோம், அழுதுன்னு கூப்பிட்டு அவமானமா போச்சு. நம்ம எல்லாம் பேச்சாளர் ஆகிறதுக்கு லாய்க்கல. அதுவும் எல்லா ஸ்கூல்லுக்கும் அவமானமா போச்சுப்பா. எனக்கு அப்புறம் எல்லா பேரும் பொழந்து கட்டிட்டோம். கடைசியில போட்டி முடிவு ஜட்ஜி சொல்றான், ஃபர்ஸ்ட் பிரைஸ் அருள் பிரகாஷன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம பாதியில எழுதுறோம், நமக்கு அப்புறம் எல்லா பேரும் நல்லா பேசுறானே, நமக்கு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துறானே அந்த ஜட்ஜி சொல்றான். இங்கே ஒரு மாணவன் பேசினான், காந்தியை சுத்தார் என்று கூட நம்மளால தாங்க முடியவில்லை, அழுது விட்டான். நான் மறந்து தொலைச்சு அழுதேன். அவன் காந்தியை சுத்தத்துக்கு தான் நான் அழுதேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்.
So don't worry about the society's comment. உனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. எஜுகேஷன் என்ன? ஒரு சிம்பிளா சொல்லவா? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. ஓகேதானே? கரெக்ட் தானே? கரெக்ட் இல்லையா? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. அதான் நம்ம சொல்லி தராங்க. லண்டன்ல போய் கேட்டா இந்த சிலபஸ் தப்புறாங்க. சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் கிழக்குல. சூரியன் ஒரு திசையில உதிக்குதா அதுக்கு நீ கிழக்குன்னு பேர் வச்சுக்கிற. அது கரெக்ட் தானே? சீனால போய் கேட்டா இது ரெண்டும் தப்புடா. சூரியன் உதிக்கிறதும் இல்ல மறையறதும் இல்ல. அது அங்கேதான் இருக்குது. பூமி சுத்துறதுனால உனக்கு உதிக்கிற மாதிரி மறையாத மாதிரி தெரியுது. அது ரைட் தானே? அப்போ சூரியன் உதிக்கும் திசை கிழக்குங்கிறது இன்ட்ரோடியூசிங் த கான்செப்ட். இல்லடா அது உதிக்கிற திசைக்கு நம்ம கிழக்குன்னு பேர் வச்சுக்கிறோங்கிறது கான்செப்ட்ல இருந்து நாம உணர்ந்து கொடுக்கிற ஃபேக்ட். சூரியன் உதிக்கவும் இல்ல மறையவும் இல்ல, பூமி தான் சுத்துது. அச்சீவ் த நாலேஜ். கான்செப்ட்ல இருந்து ஃபேக்ட், ஃபேக்ட்ல இருந்து அச்சீவ் நாலேஜ். அதுதான் எஜுகேஷன். இங்க கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அதுல இருந்து ஒரு உண்மையை கத்துக்கணும், அது வந்து அறிவுக்கு போகணும். அது போடணும் என்ன சார் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி இந்த ஒன்ன பத்தி நீ முதல்ல தாழ்வா நினைக்க கூடாது. எனக்கு விவேகானந்தர் எழுதின அவர் சொல்ற செய்தி நிறைய பிடிக்கும். அது ஒண்ணு, you are born to be great. நீ யாரு? you are born to be great. நீ சாதிக்க பிறந்தவர். சாதிக்க முடியுமா? அடுத்த வரி சொல்றாரு, all powers within you. அப்படி சாதிக்கிறதுக்கான எல்லா சாதனையும் உங்களுக்குள்ள இருக்கு. மூணாவது சொல்றாரு, first you believe it. முதல் நீ அதை நம்பு. நம்ம யாரு? நம்ம சாதாரணமா நம்மள நினைச்சிடக்கூடாது. நம்ம இன்னைக்கு பல பெற்றோர்களை பத்தி எல்லாம் கேட்டாங்க. நிறைய பையன் பேரண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்க. எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் எல்லா பாடத்திலும் ஃபெயில் ஆயிட்டா டீச்சர் என்ன பண்ணாங்க? மார்க்கு ரெட்ல அண்டர்லைன் பண்ணுவாங்கல்ல, எல்லா பாடத்துக்கும் ரெட்ல அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா படிக்காதம்மா, இவங்க போய் சொல்லிக்கிறாங்க, அம்மா என்னடா இப்படி போட்டுக்கலாமா, நான் மட்டும் நல்ல பையன், எனக்கு மட்டும் வாத்தியார் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. இது சொன்னா பரவாயில்ல. அடுத்தது என்ன சொல்லிக்கிறான்? தமிழ்ல 12 மார்க்கு, இங்கிலீஷ்ல 14 மார்க்கு. நான் சொல்லிக்கிறேன், தமிழ் வாத்தியார் 12 ரூபா தரணும், இங்கிலீஷ் வாத்தியார் 14 ரூபா தரணும், சயின்ஸ் வாத்தியார் மொத்தம் 54 ரூபா, டோட்டல் 54 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த அம்மாவும் 54 ரூபா கொடுத்துருக்கு. அப்ப பக்கத்து வீட்டு பையன் சொல்லிக்கிறேன், ஆண்டி அவன் போய் சொல்றான், அதெல்லாம் மார்க்கு அவன் கொடுக்க வேண்டிய காசு இல்ல, நீங்க காசு கொடுக்காதீங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், தெரியும் தம்பி, தெரிஞ்சுக்க ஆண்டி கொடுக்குறீங்க, அப்படியாவது காசுக்கு ஆசைப்பட்டு நாளைக்கு நிறைய மார்க் எடுக்க மாட்டானான்றதுக்காக கொடுக்குறேன்னு சொன்ன. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்காங்க. உனக்கு நல்ல பெற்றோர்கள் நல்ல பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்க, நல்ல இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க. அவ்வளவு பேர் வந்து பரிசு வாங்குங்க. பரிசு கொடுத்து எனக்கு கை வலிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஒரு சினிமா நிகழ்ச்சி மாதிரி ஒரு இடத்துல கூட டிலே இல்ல, ஒரு இடத்துல கூட ஸ்டே இல்ல, ஒரு இடத்துல கூட கன்ஃபியூஷன் இல்ல. இவ்வளவு ஆற்றலோட இந்த இடத்தை நீங்க வடிவமைச்சு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. என்ன காரணம்? நல்லா புரிஞ்சுக்கோ. பள்ளிக்கூடத்துல கிடைக்கிற அனுபவம், ஆற்றல் ஒவ்வொரு நாளும் ஏதாவது இடத்துல நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம். இந்த மூலையில போய் செத்துட்டே இருக்கோம். ஒரே ஒரு செய்தி, 2 செய்தி சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுறேன். இன்னைக்கு இந்த காலத்து பசங்களுக்கு நேரடியா ஏதாவது சொல்ல பிடிக்காது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன? காக்கா விட சுட்டு பாட்டி தூக்கிட்டு வச்சாங்க. திண்டி வடத்துல சிலபஸை மாத்தி வச்சுக்கிறாங்க. இந்த கதை எல்லாரும் தெரியல. மாரல் ஸ்டோரி என்ன? நாம ஒருத்தங்க ஏமாத்தா நம்மள ஒருத்தங்க ஏமாங்க, அதுதான் வச்சுக்கிறாங்க. இந்த கதை ஒரு வாத்தியார் சொன்னாங்க ஒரு கிளாஸ். ஒரு பாட்டி வடை சுட்டு வச்சா, காக்கா வந்து திருப்பி போயிடுச்சா, மேல மேல உட்காந்துச்சா, நரி வந்துச்சா, நீ அழகாகிற ஒரு பாட்டு பாடுச்சா, உடனே காக்கா பாட்டு பாடிச்சா, வடை கீழே வந்துச்சா, நரி எடுத்து போயிடுச்சான்னு பையன் கேட்டான். கதைலாம் ரொம்ப நல்லா இருக்குது, காக்கா திருடி போயிடுச்சு ஏன் சொல்றீங்க? காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதானா? நூறு காக்கா திருடின்னு தான் போயிடுச்சுன்னு. ஏன் சார் காக்கா திருடி போயிடுச்சுன்னு சொல்றீங்க? காக்கா வடையை எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லாமல. இல்ல திருடின்னு தான் போயிடுச்சுனாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? வாத்தியார் திருட்டுனா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண. அதாவது நாம ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவலை வேற பக்கம் திரும்பிக்கும் போது அவங்க பர்மிஷன் வாங்காம அவங்க பொருளை எடுத்தா அதுக்கு என்ன பேரு? திருட்டுன்னு பேரு. இந்த பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்காம பாட்டி கவலை வேற பக்கம் திரும்பிக்கும் போது இந்த பொருளை இந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கிற வடையை காக்கா எடுத்துச்சாங்க, இது திருட்டுன்ட்டாரு. பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி உட்காந்துட்டான். அடுத்த நாள் வாத்தியார் இருந்தார், வேற பாடம். பசு நமக்கு பால் தருகிறதுன்னாரு. பையன் கேட்டான், பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் எடுத்துக்கோன்னு. பசு கிட்ட பர்மிஷன் கேட்டாக்க காக்கா எடுத்தா மட்டும் திருட்டு, நீங்க எடுத்தா திருட்டுவியா? பசு கிட்ட மட்டும் பால் திருடுறோம் சொல்லி சார் என்ன சார் செல்வம் சொல்லிக்கிறீங்க? கரெக்டா இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், இந்த கதை எப்படி இருக்கும்? நீங்க தமிழ்ல கம்பராமாயணம் பாடத்துல, கம்பராமாயண பாடத்துல நான் தமிழ் ஆசிரியர். காட்டு வழியா 4 சகோதரர்கள் போறாங்க. ஒருத்தன் மைக்கேச்சு உண்டுறான்,
ஒண்ணு ராமர் அனுமனை கூப்பிட்டு அந்த சஞ்சீவி பர்வதம், சஞ்சீவி பர்வதம் மலை, அந்த மலையில இருக்கிற சஞ்சீவி மூலிகை எடுத்துவான்றாரு. நேரம் அனுமன் போய் எது மூலிகைன்னு தெரியல, மலையை அப்படியே அலக்கா பேத்தி எடுத்து வந்து ராமர்கிட்ட கொடுக்குறாரு. இப்படிதான் இல்லை கம்பராமாயணத்துல. இதை நான் கிளாஸ் நடத்தினா பையன் என்ன என்கிட்ட கேட்பான், சார் எதாவது நம்புற மாதிரி இல்லை சார், எங்க ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடியல, மலையே அலக்கா பேத்தான்றிய உனக்கே கொஞ்சம் நியாயம் ஆகுதா சார்? கேட்க மாட்டாங்க. நீ கேட்பியா கேட்க மாட்டேன், மலையை தூக்க முடியுமா ஆன்மாலு, அது நம்புற மாதிரி சார். அப்புறம் இதே பாடத்துல வச்சுக்கிறாங்க, அதுதான் வாத்தியார், இது நம்ப முடியாது, இது கற்பனைக்கு எட்டாதது, இது சாத்தியம் இல்ல, இது நம்ம அறிவுக்கு எட்டாதது. ஆனா இதை பாடத்துல வச்சுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோ. இப்படிதான் ஒவ்வொரு சிலபஸ் பின்னாலையும் ஒரு மீனிங்ஃபுல் விஷயம் உள்ள. அனுமர் போறாரு, மலை பெருசா இருக்கு. பிரச்சனை என்ன? மலை பெருசா இருக்கு, அதான் பிரச்சனை. ஆனா அனுமர் விஸ்வரூபம் எடுத்து பெருசாயிட்டாரு. எது சின்னதாயிடுச்சு? பிரச்சனை சின்னதாயிடுச்சு. எது சின்னதாயிடுச்சு? உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனை சின்னது என்று நீ நினைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பாடத்தின் நோக்கமே தவிர அனுமன் மலையை தூக்குறாங்கன்னா தூக்கலாங்கிறத பத்தி கவலைப்படணும். நம்ம விட நமக்கு வர பிரச்சனை சின்னதுன்னு நினைக்கும். அப்படி நினைச்சிட்டா நம்மள யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. இன்னைக்கு என்னன்னா ஒழுங்கா சொல்லிட்டு ஒண்ணு வேணாம். இந்த காலத்துல கல்யாணம் மாதிரி நடக்குதா? அந்த காலத்துல கல்யாணத்துக்கு போனா யாரு கல்யாணம் நோட்டீஸ் வச்சு நம்மள கூப்பிடுறாங்களோ அவன் மண்டப வாசல் நிற்பான். வாங்க 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 கூடுவாங்கல்ல. இப்ப அது ஒரு பொம்மை வச்சிருக்கான், வந்தா வாங்க சோறு. இப்ப கல்யாணத்துல உட்கார வச்சு சோறு போடுறதுல அது என்ன பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லு. தட்டத்துக்கு சோறு பிச்சை எடுக்கிறேன், நீ சுவர் கையில பஃபேன்ற தட்டத்துக்கு சோறு பிச்சை எடுக்கிறேன். சோறு அங்க பண்றாங்க, குழந்தைங்க எல்லாம் தட்டத்துக்கு கழிச்சுட்டாங்க. ராத்திரில எடுக்கிறனால ராப்பிச்சை வேணா வச்சு உட்கார வச்சு சோறு போடுறதுல இன்னொரு பிரச்சனை இருக்குமா? நம்ம உட்காந்து போது பின்னாடி 4 பேர் லைன்ல நின்றுக்கிறோம். நின்னால் பரவாயில்ல, நின்றுட்டு இன்னொருத்தர் போன்றான், முஸ்டார் முடிப்பாரு, வா வா வான்னு கூப்பிடுறோம். இப்படி எப்படி சாப்பிடுறது? இந்த கேட்டரிங்காரர் பண்றான், அவன் ஒரு அக்க போடுறோம் பாத்தீங்களா, பேப்பர் ஊட்டி அப்படி கீழ்ச்சி இலை போடணும். ஒரு கல்யாணத்துக்கு நெச்சதூரம் போயிருக்கேன், அப்படியே பேப்பர் ஊட்டி கிழிச்சுட்டு இலை போட்டு நல்லா சாப்பிட்டே போது 2 சின்ன குழந்தைங்க வந்து பேப்பர் அப்படியே விழிச்சிச்சு, எல்லாம் அப்படியே போயிடுச்சு. திருப்பி அப்படி விழிச்சு சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட், போன இலை தான் தீர்வு வந்துச்சா இல்ல போனது ஒண்ணு வந்து ஒரு நேரம் தெரியாது. இனிமே யாரும் கல்யாணத்துல சாப்பிடுவீங்க ஒரு ரொம்ப சொல்றேன். நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? எல்லா வருஷத்துக்கு பின்னாலும் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி என்ன? இந்த செலவா, உங்க பயிற்சியா, ஒரு ஃபாதருடைய அந்த கிரியேட்டிவிட்டியா, உங்க டீச்சருடைய டெடிகேஷனா, இது எல்லாத்துக்கு பின்னால எந்த இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு தமிழன் திசையை 8ஆக வகுத்தான், இசையை 7ஆக வகுத்தான், சுவையை 6ஆக வகுத்தான், வாழும் நிலத்தை 5ஆக வகுத்தான், வீசும் காற்றை 4ஆக வகுத்தான், பேசும் மொழியை இயலிசை நாடுகள் என்று 3ஆக வகுத்தான், வாழும் வாழ்க்கையை அகம்புறம் என்று 2ஆக வகுத்தான். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் உயிரினும் ஓம்பப்படும் என்று 1ஆகத்தான் வகுத்தான். அந்த ஒழுக்கம் தான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கிறான். இப்ப இருக்கிற யாரும் தமிழ் டீச்சர் ஒரு திருக்குறள் சொல்லணும்னா கற்க கச்சனா கப்பாவை கச்ச பின்னிருக்காது எல்லாரும் தெரியல. சின்ன வயசுல படிச்சுள்ள இங்கிலீஷ் டீச்சர் கூட தெரியல, கற்க கச்சனா கப்பாவை கச்ச பின்னிருக்காது எல்லாரும் தெரியல. அந்த குறள் என்ன சொல்றாரு வள்ளுவர்? நம்ம எல்லாரும் ஒழுங்கா படி சொல்றாரு. இல்ல, அந்த குறளுக்கு இன்னொரு அழகு இருக்கு, அது மனசுக்குள்ள சொல்லிப்பாரு. ஒரு இடத்துல கூட துணைக்கால் போடுகிறாரு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு துணைக்கால் போடுமா என்ன பொருள்? நீ நன்றாக படித்து அதன்படி நிற்பாய் என்று சொன்னால் நீ நிற்பதற்கு வேறு எந்த துணைக்காலும் தேவையில்லை, ஒரு சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காகத்தான் வள்ளுவர் அந்த குறளிலே கூட எந்த காலையும் போட வேண்டும். இல்ல இப்ப இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து எங்களை குத்துவிடுங்க ஏற்று சொல்றாங்கல்ல, ஏன் சொன்னாங்க இல்லையா? இன்னும் 5 நிமிஷத்துக்கு முடிச்சிருங்க. குத்துவிடுங்க ஏற்று சொன்னாங்கல்ல, ஏன் சொன்னாங்கல்ல, எதுக்கு ஏற்று சொன்னாங்க? எவனுக்கு தெரியும்? ஏற்ற நாளைக்கு சில பேருக்கு தெரியாது. ஒரு ஃபங்க்ஷன் போய் ஒருத்தர் குத்துவிடுங்க ஏற்று வந்தாரு. சார் ஏன் சார் குத்துவிடுங்க ஏற்ற சொன்னாங்க? ஏற்றணுமா? ஏன் ஏற்றும்? இப்போ ஏன் செய்யணும் தெரிஞ்சுட்டு செய்யணுமா இல்லையா தம்பி? வாழ்க்கையில தான் சொல்றேன், எது செஞ்சாலும் இதை ஏன் குத்துவிடுங்க ஏற்றணும்? வெள்ளக்காரன் வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் வந்துருச்சு. வீட்டுல பர்த்டே கொண்டா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பூ ஊத்தி அடைப்பாங்க. அப்படிதான் நினைக்கிறீங்க? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பூ ஊத்தி அடைக்கலாம். வெள்ளக்காரன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு தொடங்குவான், தமிழை எல்லாத்தையும் ஏத்திட்டு தொடங்குவான். எதை விளக்குன்னு சொல்லுவோம்?
எதை விளக்குன்னு சொல்லுவோம்? சார் எனக்கு அது புரியல, விளக்குங்க. அதுக்கு விளக்குன்னு தான் சொல்லுவோம், டு எக்ஸ்பிளைன். பாத்திரம் விளக்கு, பல்லு விளக்கு, அதுக்கு விளக்கு தான் சொல்லுவோம், டு கிளீன். அதுக்கு விளக்கு தான் சொல்லுவோம். சார் அந்த விளக்கு வச்சதே போங்க, அந்த விளக்கு வச்சதே படிங்க, டு லீட். அதுக்கு விளக்கு தான் சொல்லுவோம். அப்ப விளக்குன்னா டு எக்ஸ்பிளைன், டு கிளீன், டு லீட். மூணு அர்த்தம் இருக்கா? நல்ல விஷயங்கள் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது, அது முதல் விளக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நீ கிளீன் ஆயிர, அது ரெண்டாவது விளக்கு. அப்படி கிளீன் ஆனவரை நீ அடுத்தவனை லீட் பண்ணுவ, அது மூணாவது விளக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் விளக்கா மாறணும். இங்க இருக்கிற எல்லாரும் விளக்கா மாறணும். மாற முடியுமா? மாற முடியும். ஒரு சின்ன ஃபார்முலா தான் சொல்லி தரவா? எதை விளக்குன்னு சொல்லுவோம்? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், கொஞ்சம் தீ இருக்கணும். மூணு இருந்தா தானே விளக்கு. என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், தீ இருக்கணும். இதை மூணுசி மனசுக்குள்ள சேர்த்து சொல்லிப்பாரு. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ அடுத்தவனுக்கு விளக்காகி விடுகிறாய். அப்போ தினம் தானே எதையாவது கத்துக்கணும். ஒண்ணு வேணாம். நீங்க எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? கை தூக்குங்க. இவ்வளவு பேர்ல ஒரு 50 பேர் தூக்குறாங்க. சரி, அடுத்த கேள்வி கேட்போம். எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? கை தூக்குங்க. அதை விட ஜாஸ்தி. சரியா? இப்ப மூணாவது ஒரு கேள்வி கேட்போம், எல்லாரும் சிரிப்பீங்க. எத்தனை பேருக்கு செல்போன் யூஸ் பண்ண தெரியும்? கை தூக்குங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்க? செல்போன் வாங்கணும்னு. சார் செல்போன் வாங்கிட்டேன், 10 நாள் ட்ரைனிங் போயிட்டு வரேன். எனக்கு வரணும். என்ன பொருள் தெரியுமா? நீ எதை விரும்புகிறாயோ அதை யாருடைய உதவியும் இல்லாமல் நீயே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுதான் உன் மூளை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப பாடத்து ரெண்டே செய்தி சொல்லிட்டு நான் நிறைவு செய்ய. நல்ல அவை. ஃபாதர், உங்களுக்கு 1000 வாழ்த்துக்கள். ஒரு பள்ளி விழாவை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் இப்ப 100 கூட்டத்துக்கு போன எல்லா இடத்துலயும் சொல்றேன். திண்டிவனத்துல மார்க்ஃபோர்ட் ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க, எப்படி நடத்தினாங்க. 2 செய்தி சொல்லிட்டு நிறைவு செய்யறேன் தம்பி. இன்னைக்கு சொன்னேன், நான் இப்ப சொன்ன நம்ம மூளை இருக்குல்ல, இங்க ஃபாதர் உட்காந்துருக்காரு, ரிட்டையர்மெண்ட் ஸ்டாஃப் உட்காந்துருக்காங்க, சிஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க, இந்த மைக் போடுற உட்காந்துருக்காரு, என் கூட டிரைவர் வந்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஒரே மூலையா, வேற வேற மூலையா? I am not asking about the size. நம்ம எல்லார் மூலையும் ஒரே மாதிரி ஆற்றல் உடையது, வெவ்வேறு ஆற்றல் உடையது. வெவ்வேறு ஆற்றல் உடையது. இன்னைக்கு சூட்சமா சொல்லிட்டு போற கேள்வி. இப்போ நம்ம மூளைக்கு 3 ஆற்றல். சரியா? ஃபாதர் இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தி. இன்னைக்கு ஃபாதர் என்ன சாப்பிட்டீங்கன்னு காலைல கேட்டேன், சப்பாத்தின்னு. இப்போ உங்க ஃபாதர் பார்த்து, ஃபாதர் போன மாசம் 12ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்க? போயா அப்படின்னு போடாரு. ஞாபகம் இருக்காதுல்ல? திடீர்னு நம்ம பேர் நமக்கு மறந்துடுமா? என் பேர் வச்சிருவோம், என் பேர் என்ன சொல்ற பக்கத்துல யாராவது கேட்கணுமா? கேட்க மாட்டோம்ல. இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சு கொண்டு உங்க வீடு மறந்துடும். ஐயோ எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியல, யாரும் நிப்பியா? இல்ல உங்க வீடு மாத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஐயோ நாள்ல இருந்து இந்த வீட்டு போட இங்க போகணும்னு தெரியும்ல. அப்ப நம்ம மூளைக்கு இருக்கிற முதல், இப்ப காலையில சாப்பிட்ட சப்பாத்தி ஞாபகம் இருக்கும், 2 நாள் கழிச்சு அதுவும் மறந்துடும். நம்ம மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் என்ன தெரியுமா? சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். எதை சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், எதை எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் என்ன? சேவ், எரேஸ். ரெண்டாவது நம்ம மூளைக்கு இருக்கிற ஆற்றல் என்ன தெரியுமா? ஸ்பீட். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீட். உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீட். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு பெரிய ரோடு, இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை, அங்க இருந்து ஒருத்தன் பைக்ல வரோம். இந்த டெய்லர் கடைக்கு நேரம் நிக்கிறான், காசு கூட பண்ணல. அங்க இருந்து டெய்லர் கடையை பார்த்து ஹலோன்றான். அந்த டெய்லரை பார்த்து உடனே அந்த டெய்லர் அங்க இருந்து அடுத்த வாடு குடுத்துறேன்றான். இவன் போயிட்டான். உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இவன் ஏதோ துணி தைக்க கொடுத்துக்கிறான், அதை தைக்கல, அடுத்த வாரம் கொடுத்துறான். இதெல்லாம் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. நான் இப்ப சொன்ன உடனே புரிஞ்சிச்சு. ஆனா நல்லா சொல்றேன், இவன் வந்து ஹலோ நான் துணி கொடுத்தேன் தச்சுட்டீங்களான்னு கேட்கல. அவன் துணியை கேட்கறீங்களா, இன்னும் தைக்கல, அடுத்த வாரம் கொடுத்துறேன். ஹலோன்னா அவன் அடுத்த வாரம் கொடுத்துறான். இவன் வந்து இங்க நின்ன உடனே இங்க ஒரு துணி கொடுத்துருக்க அப்படின்னு அவன் மூட அவனுக்கு சொல்லி அங்க நின்று ஹலோன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு. இந்த ஹலோ சொல்றேன் அவன் துணியை தான் கேட்கறான்னு சொல்லி உடனே அவன் மூட அவனுக்கு சொல்லி அடுத்த வாரம் கொடுத்துறேன்னு சொல்றேன், துணியை தான் அடுத்த வாரம் கொடுத்துறான்னு சொல்லி இவன் புரிஞ்சு போயிட்டான். இதெல்லாம் எவ்வளவு நேரம் நடந்துச்சு? fraction of second. அவ்வளவு ஸ்பீடு நம்ம மூளை. அப்ப ரெண்டாவது நம்ம மூளைக்கு இருக்கிற ஆற்றல் என்ன? ஸ்பீட். முதல் ஆற்றல் என்ன? சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். ரெண்டாவது ஆற்றல் என்ன? ஸ்பீட். மூணாவது ஆற்றல் என்ன தெரியுமா? இதான் சூப்பர். ஒன்ஸ் நீ உன் மூளைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நீ தப்பு பண்ண சொன்னா கூட அது பண்ணாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சர்க்கஸ் எல்லாம் போனீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தும். அந்த ரவுண்ட்ல ஒரு பொண்ணு நிற்கும், இங்க இருந்து கண்ணை கட்டி ஒருத்தன் கத்தி அடிப்பான், அந்த பொண்ணு மேல படாம பலகையில படும். அப்படி சர்க்கஸ் நம்ம பார்ப்போம்ல,
ஒரு காட்சி, ஒரு பொண்ணு நிற்கும், அந்த ரவுண்டும் சுத்தும், இங்க இருந்து கண்ணை கட்டி ஒருத்தர் கத்தி எடுக்கும், ஐயோ மேல பட்டுமனுக்கு கரெக்டா படாது, இது மாதிரி ஒரு காட்சி பார்ப்போம்ல. அந்த மாதிரி அந்த ரவுண்ட்ல சுத்துற பொண்ணுக்கும் இந்த கத்தி அடிக்கிறவனுக்கும் ஒரு நாள் சண்டை வந்துருச்சு. உடனே இந்த பொண்ணு எப்படியா காலி பண்ண முடிவு பண்ணான். வெளியே கொலை பண்ணா அது மர்டர், கொலையாடும், கிரிமினல் அஃபென்ஸ். கத்தி அடிக்கும் போது மாத்தி அடிச்சுட்டா ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. சரி நீங்க அவளை எப்படியா காலி பண்ணணும். அப்ப இவ்வளவு நாள் ஒழுங்காட்சி ஏதோ மிஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம விட்டுவாங்க. இன்னைக்கு அவளை காலி பண்ண முடிவு பண்ணோம். 10 கத்தி அடிப்போம், 9 கத்தி ஒழுங்காட்சி, 10வது கத்தியை மாத்தி அடிச்சுலாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டான். சர்க்கஸ் தொடர்ச்சி அந்த ஷோ அந்த டைம் வந்துச்சு. அந்த பொண்ணு அப்படியே சுத்துது, கரெக்டா 9 கத்தி அடிச்சான். 10வது கத்தியை வேண்டிட்டு வழக்கமா அடிக்கிறது கொஞ்சம் கை அப்படி மாத்தி அப்படி அடிச்சான். அந்த கத்தி அவ மேல படாம பலக மேல போய் பட்டுச்சு. ஏன் தெரியுமா? தொடர்ந்து பயிற்சி கொடுத்த இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணல. இப்ப நான் மூளைக்கு 3 ஆப்ஷன் சொல்லிருக்கேன். என்னன்னா, ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா நீ மாத்தி செய்ய சொன்ன இந்த ஆற்றல் இங்க இருக்கிற எல்லா மூளைக்கும் பொதுவானது. இங்க இருக்கிற எல்லா மூளைக்கும் இதை வச்சு பயன்படுத்துறது நம்ம கையில தான். இப்போ இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு இப்ப எங்க ஸ்கூல்ல திடீர்னு +2 பையனை நான் வாத்தியாரா இருக்கு, எங்க +2 பையன் கூட அடி நடிச்சாரு. உடனே நான் போய் சார் ஏன் சார் அடிக்கிறீங்க? அருள்ராஜ் என்ன தெரியுமா பண்ணோம், பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பொண்ணுங்க எல்லாம் பாத்துக்கிறேன், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் அங்க போனேன். நீங்க ஏன் சார் அங்க போனீங்கன்னா, இவன் பாக்குறானான்னு பாக்குறதுக்கு நான் போனேன். போன இந்த +2 பஸ் விட்டேன், ஏன்டா போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பொண்ணெல்லாம் பாக்குறீங்க, தப்பு இல்லையா? அவன் சொல்றேன், நீங்க தானே சார் சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? தமிழ் நடத்தும்போது சொன்னீங்க. தமிழ் நடத்தும்போது நான் என்ன சொன்னேன்? அழுகு எங்க இருந்தாலும் ரசிக்கணும்னு சொன்னீங்கல்ல. அவர் மலை ரசிகரா கடல் ரசிகரானா? அது ஒரு பையன் கேட்கறாங்க, சார் இது பேரு என்ன? முகம். இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன பேரு? ஃபேஸ். இன்னொரு பேரு என்ன? ஃபிகர். முகம் பார்க்க போனேன் தமிழ்ல சொல்லி பாருங்க, தப்பா தெரியல. ஃபிகர் வெட்ட போனேன்னா தப்பா தெரியல. என்ன பண்ண சொல்றீங்க? நான் வந்து சார் வெரி குட், கரெக்ட், அப்படி சொல்ற கரெக்ட். ஆனா ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியே செய்யக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். நீ ரோட்ல போற பொண்ணை பார்த்து ஃபிகர்னு சொல்ற. நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. எவனாவது உங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா இந்த பெத்த ஃபிகர் சொல்லுங்க. இல்ல எவனாவது உங்க பாட்டியை பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவை பெத்த ஃபிகர் சொல்லுங்க. இல்ல எந்த அப்பா வந்து நம்ம 3 ஃபிகர் பெத்த, பெரிய ஃபிகர் பிஏ படிக்குது, அடுத்த ஃபிகர் 8 படிக்குது, அடுத்த ஃபிகர் சொல்றா. அப்ப வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது. அதற்கு பெயர் தான் ஒழுக்கம். இல்ல என்ன சிக்கல் தெரியுமா? இப்ப நீங்க ஒரு செல்போனை பத்தி போட்டீங்கல்ல, இன்னைக்கு பெரிய பிரச்சனை தான். போற ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்றேன், சார் இந்த செல்போனோட பேர் வந்துடும். நான் ஒன்று சொல்லவா, இருக்கிற பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் கூட சொல்லலாம். ஒரு சயின்ஸ் விஷயத்தையும் ஒரு இமேஜினேஷனையும் சேர்த்து சொல்றேன், சரியா? ஒரு சயின்ஸும் ஒரு இமேஜினேஷன். உனக்கு உன் மனசுல பதிலும் இருக்காங்க. குரங்கிலிருந்து பிறந்தவன் சொன்னது யாரு? டார்வின் சொன்ன. மனுஷன் எதுல இருந்து பிறந்தான்? குரங்குல இருந்து பிறந்தான்னு சொன்னார். குரங்குல இருந்து எப்படி மனுஷன் பிறந்தாலும் ஒரு புக் எழுதிட்டாங்க. 5 ஸ்டெப்பா தமிழ்ல கூட புக் இருக்கு. என்னன்னா, இந்த முன்னங்கால்கள் 2 கைகள் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்படி கைகள் ஆனவுடனே இங்க இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆயிடுச்சு, செகண்ட் ஸ்டேஜ். நமக்கு கை இப்படி வெளியே, குரங்குக்கு வெளியே இருக்கு, சேர்ந்திருக்கும். சேர்ந்திருக்கிற விரல் இப்படி பிரிஞ்சிச்சு, தேர்ட் ஸ்டேஜ். நமக்கு காது அசையாது, ஆனா குரங்குக்கு அசையும். அசைஞ்சிட்டு இருக்கிற காது அசையாம இருந்துச்சு, ஃபோர்த் ஸ்டேஜ். இப்படி நிமிந்து சூரிய வெளிச்சம் பட்டு அந்த ரோமங்கள்லாம் கீழே விழுந்துச்சு, ஃபிஃப்த் ஸ்டேஜ். இப்படிதான் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் எழுதுகிறாரு. யாரு? டார்வின். நான் சொல்றேன் கேளு. தொடர்ந்து செல்போன் பார்த்துனே நினைச்சுக்கோ. அந்த கையில எப்படியே வச்சுன்னா திருப்பி கை இப்படி சேர்ந்துக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்படி குடிச்சு பார்த்துனே நினைச்சுக்கேன். நம்மளும் இந்த காலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், செகண்ட் ஸ்டேஜ். அப்படி யூஸ் பண்ணா இந்த முதுகெலும்பு திருப்பி ஆயிடும், தேர்ட் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் காலை வச்சு பேசினா காலம் அசைய ஆரம்பிச்சோம், ஃபோர்த் ஸ்டேஜ். போதின் பேசினே இருந்துச்சு, நமக்கு முடி வாழ்ந்துடும், ஃபிஃப்த் ஸ்டேஜ். தொடர்ந்து செல்போன் பார்த்தா மனிதன் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணணும்? எல்லாம் நல்ல கொஞ்சம் நல்ல கல்வி சூழல் அமைந்திருக்கிறது, நல்ல நிர்வாகம் வாய்ந்திருக்கிறது, நல்ல ஆசிரியர்கள் வாய்ந்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கியத்தில் ஒரு பழம்பாட்டு இருக்கு. அந்த பாட்டை சொல்லி பாட்டை நான் சொல்ல போரடி, அந்த பாட்டுடைய பொருள் மட்டும் சொல்றேன். நம்ம வீட்டுல மூட்டை பிடிச்சிருந்தா நம்ம மருந்தெல்லாம் அடிப்போம்ல. எனக்கு நல்லா ஞாபகம், சின்ன வயசுல அந்த பாய் தலைகளை வெயிலாம் காயப்படுவாங்க, எங்க அம்மா சுடு தண்ணி குடிச்சு அந்த பாய் ஓரத்தை ஊற்றுவாங்க. என்ன மூட்டை பிடிச்சா சாப்பிடணும். தமிழ் இலக்கியத்துல ஒரு பழம்பாட்டு, நீ கூகுள் பண்ணி பார்க்க பாட்டு சொல்ல போறது பொருள் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஒரு பையன் அவங்க அம்மா தமிழ் தாயிட்டமா, என் சின்னவெல்லாம் நான் தூங்கவில்லை, மூட்டை பூச்சி சொல்லுங்கிறேன். பொண்ணு அவங்க அம்மா என்ன பண்ணா, பாய் தலைமையிலே வெயில் விட்டுட்டு அடிக்கிறான் பெட்டெல்லாம். பாப்பா இந்த பக்கமா ஒரு தமிழ் புலவன் பாருங்க, தாயே என்ன செய்கிறாய்?
ஒண்ணு தமிழ் தாய் என்ன செய்கிறாங்க, அந்த தாய் சொல்றா, நேற்றிரவெல்லாம் என் மகன் தூங்கவில்லை, மூட்டைப்பூச்சி தொல்லை, எனவே இந்த பாய் தலைகாணியை அடிக்கிறேன்னு சொல்லுங்க. உடனே தமிழ் புலவன் கேட்டான், உன் மகனை கிடைச்சது மூட்டைப்பூச்சியா பாய் தலைகாணியா? மூட்டைப்பூச்சியா, பிறகு ஏன் பாய் தலைகாணியை அடிக்கிறாய்? கேள்வி கரெக்டா இல்லையா? அதுக்கு அந்த தமிழ் தாய் வந்து சொன்னாலாம், அதாவது நீங்கள் கேட்டது சரிதான், என் மகனை கிடைத்தது மூட்டைப்பூச்சி தான், பாய் தலைகாணி இல்லை. இருந்தாலும் பாய் தலைகாணி ஏன் தெரியுமா அடிக்கிறேன்? தப்பான ஆளோடு சகவாசம் வைத்திருக்கிறதா, அதனால் அடிக்கிறேன்னு சொன்னாலும். காட்சி இருக்கிறதே, அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம், புல்லாங்களோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை, மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு, சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீ யாரோடு சகவாசம் வைக்கிறாய் என்பதை பொறுத்து தான் உனக்கான பெயர் தீர்மானிக்கப்படும். நல்ல பள்ளியோடு சகவாசம் வைத்திருக்கிறாய், நலம் பெறுவாய். நன்றி, வணக்கம்.